உங்கள் நடுவில் பேச போகிற செய்தி சிலுவையை மறக்க முடியாத 7 நபர்கள். ஒன்று சொல்லுங்க, மெதுவாக பேசுங்க. ஆணுங்க பேச மாட்டீங்களோ? ஒன்றும் பேச மாட்டேனுமோ? வந்ததே பெரிய பாக்கியம் இல்லை. சொல்லுங்க, சிலுவையை மெதுவாக பேசினா போதும். நமக்கு இன்னும் 5 நாள் இருக்கு இல்லையா? மெதுவாக பேசுங்க. சிலுவையை மறக்க முடியாத 7 நபர்கள். ஒரு தடவை கூட சொல்லுங்க. ஆமாம், நல்லா பேசணும். ஒன்று நல்லா பேசணும். ஏன்னா முன்னே இருக்கும் இந்த பிக் பாக்கெட்டு திருடனை பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது. சகோதர மாதிரி பார்த்து அன்பாக இருக்கணும். 1. 2, நல்ல சந்தோஷமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? என் சகோதரி எவ்வளோ வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி சந்தோஷமாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். இப்போ 1, நல்லா பேசணும். 2, சந்தோஷமாக இருக்கணும். 3, வார பிரசங்கியார் ஏதாவது சொல்லுவார். ஏதாவது சொல்லுவார். அதை எழுதி வச்சுக்கிடக்குள்ள சாதனங்கள் கொண்டு வரணும். அதை எழுதி வைக்க வேண்டிய சாதனங்கள். பைபிள் கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்கள் வந்ததே பெரிய கிருபை. ஒரு பேனா கொண்டு வந்தவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்க. பரவாயில்லையே. ஒரு டைரி கொண்டு வந்தவங்க அல்லையிலே சொல்லுங்க. சூப்பர். சரி, கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன தியானிக்க போகிறோம்? சிலுவையை மறக்க முடியாத 7 நபர்கள். இப்போ 7 காரியங்களை டக்குன்னு சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். கண்டிப்பாக இந்த 7 பேருக்கும் சிலுவையை மறக்க முடியாது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனம். இனி குறுக்கே வரப்படாதுன்னா தங்கம். வாசிங்க பாப்பா. பரபாசை விட்டுவிட கேட்டுக்கொள்ளவும் இயேசுவை கொலை செய்யவும் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் ஜனங்களை ஏவி விட்டார்கள். சிலுவையை மறக்க முடியாத முதல் ஆள் யார் தெரியுமா? பரபாஸ். சரியா சொன்னீங்க. யாரு? பரபாஸ். அவனை தண்டிச்சு வீட்டில் இருந்து பிடிச்சிட்டு போகும்போ அவன் மனைவி அவன்கிட்ட கேட்டுருப்பா, அத்தான் இனி உங்களை பார்ப்பனான்னு. உடனே அவன் சொல்லிட்டு போனான், அத்தான் செத்தான்னு கூட்டிக்கோன்னு. என்னன்னு கூட்டிக்கோன்னு? அத்தான் சத்தான் அப்படின்னு கூட்டிக்கிடு. ஏன்னா எனக்கு ஆயுள் தண்டனை. எனக்கு என்ன தண்டனை? ஆயுள் தண்டனை. அவன் இனி நான் உலகத்தை மறுபடியும் காண்பேன்னு மனசுல யோசிச்சதே இல்லை. திடீர்னு பிலாத்து 2 ஆப்ஷன் வைக்கிறான். 2 பேரை உங்களுக்கு சொல்றேன். இயேசுவையா பரபாசையா? இவர்களில் யாரை விடுவிக்க வேண்டும்? உடனே ஜனங்கள் எல்லாம் சொல்லிச்சுன்னு பரபாசை விட்டா போதும். யாரை விட்டா போதும்? பரபாசை விட்டா போதும். அவன் திடீர்னு ஓடி வீட்டுக்கு போனான். மனைவியால நம்ப முடியல. அவ கேட்கிறா, நீங்கள் தானா? நீங்கள்
நீங்கள் தானா? அவன் சொல்றான், நானே தான். உடனே அவன் கேட்கிறா, எப்படி நடந்தது? உடனே அவன் சொல்றான், எனக்கு விடுதலை வராதுன்னு எனக்கு தெரியும். என் வாழ்க்கை இந்த இருட்டறையிலிருந்து வெளியே வராதுன்னு எனக்கு தெரியும். நான் ஜெயிலில் இருந்து வரமாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா என் தண்டனையை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டார். ஒரு நிமிஷம் கை தட்டுங்க, ஒரு நிமிஷம் வாயை திறந்து தெய்வத்தை உயர்த்துங்க. உடாரபா சக்கத்தரபா ரியாந்தல் கவரபலபரபலபா ரேலாந்தரபலபா. இந்த ராத்திரியில யாராவது மிகுந்த தண்டனைக்குள்ளாகி என் வாழ்க்கையிலிருந்து நாம் வெளியே வருவதற்கே வாய்ப்பில்லை, என்னை எல்லாரும் தண்டித்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருந்தா, இந்த ராத்திரி உனக்கு மறக்க முடியாத ஒரு இடம் சிலுவை. பிரைஸ் லார்ட். உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்திலேயே சிலுவையை மறக்க முடியாத முதல் ஆள் யாரு? பரபாஸ். இல்லைன்னா ஒன்னே அவனுக்கு தலையை வெட்டி இருப்பணும், ஒன்னே அவனுக்கு தலையை வெட்டி இருப்பணும், இல்லைன்னா அவனை கொலை பண்ணி இருப்பணும், இல்லைன்னா அவன் ஆயுள் முழுக்க எங்கே தான் கிடந்திருப்பான்? ஜெயிலில் தான் கிடந்திருப்பான். அவன் ஜெயிலில் இருந்து வெளியே வர முடியவே செய்யாது. அவன் எல்லாம் விடுவிக்கப்படுவான்னு நினைக்கவே முடியாது. நான் கேட்கிறேன், அவ்வளவு கொடிய பாவிக்கு தாம் சிலுவையில் அறையப்படும் பொழுது விடுதலை கொடுக்க முடியுமானால், சிலுவை நமக்கு சொல்லுகிற முதல் செய்தி என்ன தெரியுமா? எந்த சிறை கதவுகளையும் திறந்து உன்னை வெளியே கொண்டு வர சிலுவையால் முடியும். பயங்கர உற்சாகமா இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சரி, ஒன்றாவது சிலுவையை மறக்க முடியாத நபர் யாரு? பரபாஸ். மாற்றம் இல்லை இல்லையா? அவனுக்கு சிலுவை என்ன செய்ய முடியாது. அவன் உயிரோடு இருக்க காரணம் என்ன? சிலுவை. அவனுக்கு ஒரு மறு வாழ்க்கை கிடைக்க காரணம் என்ன? சிலுவை. ஆனால் அந்த உலகத்தை நீங்கள் பாருங்க. பிலாத்து உலகத்திட்ட கேட்குறான், உங்களுக்கு சமாதானம் வேணுமா கலவரம் வேணுமா? உங்களுக்கு என்ன வேணுமா? என்ன வேணுமா? சமாதானம் வேணுமா கலவரம் வேணுமா? சமாதானம்னா இயேசு, கலவரம்னா பரபாசு. புத்தி உள்ள ஆட்கள் எதை கேட்டிருப்பணும்? எங்களுக்கு சமாதானம் போதும், தேவைக்கு மேலே பிரச்சனை இருக்கு, தேவைக்கு மேலே கலவரம் இருக்கு, எங்களுக்கு என்ன போதும்? சமாதானம் போதும்னு சொல்லி இயேசுவை கேட்டிருப்பணும். ஆனால் யாரும் கேட்கல. பார்த்தீங்களா? எல்லாருமே எதை தான் கேட்டு வாங்கணும்? கலவரத்தையும் பிரச்சனையும் தான் கேட்டு வாங்கணும். அதனால இன்னைக்கு வரும் மனுஷனுக்கு சமாதானம் இல்லை. இதுக்கும் சோத்திரம் சொல்ல. நீங்க எதுக்கு சோத்திரம் சொல்லுவியா? எதுக்கு சொல்லுவியா? இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் எதுக்கு சோத்திரம் சொல்லுவீங்களா? ஐயா கொஞ்சம் குறைச்சி வைங்க. இவ இப்படி அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி உண்டாருக்கணும். பிரைஸ் லார்ட். சூப்பர். அப்படி போகணும், நான் ஊந்து போகணும். கிருபை. ஒரு அல்லேலூயா உற்சாகமா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ பரிசுத்த வேதாகமத்தில் சிலுவையை மறக்க முடியாத முதலாள் பரபாஸ். இனி சிலுவையை மறக்க முடியாத ரெண்டாவது ஆள் யாருன்னு பாருங்க. பைபிளில் ரெண்டாவது ஆள் யாருன்னு பாருங்க. லூக்கா 23 அதிகாரம் 42, 43 வசனங்கள். லூக்கா 23, 42, 43. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசிலே இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே அது சிலுவையை மறக்க முடியாத இரண்டாவது ஆள். முதல் ஆள் யாரு? பரபாஸ். அவனுக்கு சிலுவையை மறக்க முடியாது. ஏன் சிலுவையை மறக்க முடியாது? அவன் சிறை கதவுகளை திறந்தது சிலுவை.
இந்த ராத்திரி நான் சொல்றேன், நீ நம்பி கூப்பிட முடியுமானால் உன் எந்த சிறை கதவுகளையும் திறக்க சிலுவையால முடியும். அதுக்கெல்லாம் என்ன உச்சாமா அல்லேலூயா சொல்றீங்க இல்லையா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னு. நீ எந்த திரைக்குள் அடைக்கப்பட்டிருந்தாலும், உன் சரீரத்தை எந்த கயறுகள் கட்டி இருந்தாலும், இந்த ராத்திரி சிலுவையை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போ கட்டவிழ்கிறது. கண்ணை மூடி கையை தட்டி வாயை திறந்து பெற்றுக்கோ உன் விடுதலை. ரகபதனா அல்கபதனா ரியாந்தகதனா அல்பந்தராதியா. அத்தனை பேரும் கை தட்டணும், அத்தனை பேரும் கண்ண மூடணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். எந்த மனுஷனையும் விடுவிக்கிற சிலுவை. அப்ப கவனிங்க, கவனிங்க. சிலுவையை மறக்க முடியாத முதல் நபர் பரபாஸ். சிலுவையை மறக்க முடியாத இரண்டாவது ஆள் தெரியுமா? இரண்டாவது ஆள் சிலுவை கள்ளன். இரண்டாவது ஆள் யாரு? சிலுவை கள்ளன். அவனை கோர்ட்டு தண்டிச்சாச்சு. அவனை என்னெல்லாம் பண்ணிருக்கணும், தப்பு செஞ்சு அவன் மாட்டி இருக்கான். எத்தனையோ திருடர்கள் உண்டு, ஆனா அவங்க ஒண்ணு என்ன செய்யல, மாட்டல்ல. அவங்க ஒண்ணு என்ன செய்யல, மாட்டல்ல. ஆனா இவங்களை பிடிச்சிட்டு மாட்டினான். மாட்டினப்ப என்ன நினைச்சாய், என்ன ஆனாலும் தண்டனை வரைக்கும் கொஞ்ச காலம் ஆகும். சில ஆட்கள் எல்லாம் செத்த பிறகு தண்டனை வருது, இறந்து போன பிறகுதான் தண்டனை வருது. ஏன்னா கீழ் கோர்ட் உண்டு, மேல் கோர்ட் உண்டு, ஹை கோர்ட் உண்டு, சுப்ரீம் கோர்ட் உண்டு. இவனை பிடிச்சது மட்டும் இல்ல, இவனுக்கு தண்டனையும் வந்துட்டு, இவனுக்கு தண்டனையும் வந்துட்டு. இவனை சிலுவையில் அறையவும் செஞ்சிடும். இந்த கடைசி நம்பிக்கைன்னு சொல்லி ஒன்று உண்டு தெரியுமா? கடைசி நம்பிக்கை. மாட்டப்படாத ஆண்டவரே, மாட்டப்படாத ஆண்டவரே, உபவாசம் பண்ணி ஜபிக்கிற, இனி தப்பு செய்யவே மாட்டேன், மாட்டப்படா. என்ன ஒரு முறப்பு. ஆண்டவரே மாட்டக்கூடாது, மாட்டக்கூடாது, மாட்டக்கூடாது. 15 நாள் ஜெபம் பண்ணியாச்சு, 10 நாள் ஜெபம் பண்ணியாச்சு, மாட்டிட்டேன். மாட்டின பிறகு அடுத்த ஜெபக்குறிப்பு, ஆண்டவரே கண்களில் கிருபை உண்டாகணும். எல்லாத்துக்கும் ஜெபக்குறிப்பு. கண்களில் கிருபை உண்டாகணும், சத்துருடைய கண்களில் கிருபை உண்டாகணும். அந்த மனிதனை தொடுவீராக, அவருடைய இருதயத்தில் இடைபடுவீராக, அவர்கள் இருதயங்களில் பேசுவீராக. அதுவும் நடக்கல. அப்புறம் கடைசியில் ஆட்கள் வந்து சொல்லிச்சுனும், உன்னை கல்லறிஞ்சு கொல்லவும் வாய்ப்புண்டு, உன்னை சிலுவையில் அறையவும் வாய்ப்புண்டு. கல்லறிஞ்சு கொன்னா 5 மினிட்ல செத்து போவேன், சிலுவையில் அரைஞ்சா டக்குன்னு சாவும் மாட்டேன். உடனே இவனுக்கு அடுத்த ஜெபக்குறிப்பு, எனக்கு சிலுவையை மாற்றும் ஆண்டவரே, சிலுவையை மாற்றும் ஆண்டவரே, சிலுவையை மாற்றும் ஆண்டவரே. முதல் ஜெபக்குறிப்பு மாட்டப்படாது, மாட்டினாய். இரண்டாவது ஜெபக்குறிப்பு, அவர்கள் இருதயங்களில் பேசும் ஆண்டவரே, பேசல. மூணாவது ஜெபக்குறிப்பு, எப்படி செத்தாலும் பரவாயில்லை, எப்படி சாவப்படாது, சிலுவையில சாவப்படாது. இப்ப கடைசியில வருது அவங்களுக்கு சிலுவை, அவங்களுக்கும் சிலுவை. சில ஆட்கள் நான் ஜெபம் பண்ணணும் பார்த்துருக்கா, சிலுவையில் கிடந்த நல்ல கள்ளனை போல என்ன மாற்றுவீராக. கொஞ்சம் லைட்டா மோட்டிக்கிறவன் எல்லாம் பேசுங்க, லைட்டா மோட்டிக்கிறவன் எல்லாம் நல்ல கள்ளன். அதனால அவங்க ஜெபம் பண்ணி எப்படி என்ன மாற்றணும். சிலுவையில் கிடந்த பார்த்தீங்களா, கள்ளன்ல 2 கேட்டகரி இருக்கு. கள்ளன்ல ஏ கிரேடு கள்ளன், பி கிரேடு கள்ளன். மாட்டினாய், தூக்கிச்சனும், சிலுவையில் அடிச்சனும், சிலுவையில் அடிச்சனும். சாதாரணமா சிலுவையில் அடிச்சாச்சுன்னு பின்ன கெட்ட வார்த்தைக்கு மேளம்தான். சிலுவையில் அடிச்சாலே பின்ன கெட்ட வார்த்தைக்கு மேளம்தான். எங்கண்டு கெட்ட வார்த்தை பேச தொடங்குவான் தெரியுமா? ஒருத்தன் இவனை இப்போ திருடுன்னு நான் கண்டேன்னு ஒருத்தன் சொல்லி கொடுத்தான் இல்லையா, அவன்ல இருந்து தொடங்குவான் கெட்ட வார்த்தை பேசக்கு.
அவன் விளங்க மாட்டான், அப்புறம் என்ன பிடிச்சவன் விளங்க மாட்டான், அப்புறம் என்ன சிலுவையில் அடிச்சவன் விளங்க மாட்டான். 70ஆம் தலைமுறை வரை கெட்ட வார்த்தை பேசுவான். செத்து போன ஆட்களை கல்லறையிலிருந்து வெட்டி தோண்டி எடுத்து வெளியே இட்டு கெட்ட வார்த்தை பேசுவான். இவங்க 2 சிலுவையில் கிடக்கிற ஆட்களும் கெட்ட வார்த்தையோட கெட்ட வார்த்தை. எப்படி தண்டிக்கலாம்? நடுவில் உள்ள சிலுவை சைலண்டா இருக்கு, ஒண்ணுமே பேசல, ஒண்ணுமே பேசல. இவங்க 2 பேரும் என்னெல்லாம் பண்ணணுமோ கடைசியில் என்ன பண்ணி தெரியுமா? நடுவில் சிலுவையில் இருக்கிற ஆளையும் பரியாசம் பண்ணிச்சிடும். அது என்னன்னா, தப்பு செய்கிறவங்க கூட்டத்தில் நல்லவன் ஒருத்தன் இருந்தா அவனை பரிகாசம் தான் பண்ணணும். தண்ணி அடிக்கிற கூட்டத்தில் தண்ணி அடிக்காதவன் ஒருத்தன் இருந்தா அவனை வாயை திறந்தாவது ஊற்றி கொடுக்குதான் பாப்பனும். கேவலமான வாழ்க்கை வாழ்கிற மனுஷர்கள் நடுவில் நல்ல வாழ்க்கை வாழ்கிற ஒருத்தன் இருந்தா அவனை கேவலப்படுத்ததான் பாப்பனும். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து நாங்கள் கெட்ட வார்த்தை பேசுகிறோம், இவர் என்ன மௌனமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை பரிகாசம் பண்ண தொடங்கணும். திடீர்னு நடுவில் உள்ள சிலுவை வா திறந்தது. நடுவில் உள்ள சிலுவை வா திறந்தப்ப இவங்கள மாதிரி இல்லை. நடுவில் உள்ள சிலுவை வா திறந்தப்போ பூமி அதிர்ந்தது போல இருந்தது, சத்தம் பலத்ததா இருந்தது. என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். பிதாவே இவர்களுக்கு மன்னியும். என்ன? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். பார்த்தீங்களா? எல்லா தப்புக்கும் மன்னிப்ப சொல்லக்கு ஒரு வழி என்ன? தெரியாம இல்லையே செஞ்ச. இயேசு அடிச்சதுல யாருக்காகவும் தெரியாதது? யாருக்கு தெரியல? அவரை சிலுவையில் அறைஞ்சது யாராகும் தெரியாம செஞ்சது? பிலாத்து தெரியாம நியாய தீர்ப்பு கொடுத்தானா? இல்ல யூதாசு தெரியாம காட்டி கொடுத்தானா? இல்ல யூதர்கள் தெரியாம கூக்குரல் போட்டனுமா? இல்ல யாராக்கும் தெரியாம செஞ்சது? அவ தெரியாம கசப்பான காடிய கொடுத்தனுமா? தெரியாம காரி துப்பிச்சனுமா? தெரியாம கன்னத்துல ஓங்கி அரைஞ்சனுமா? தெரியாம கண்ணை கட்டிட்டு உன்னை அடித்தவன் யாருன்னு சொல்லிச்சனுமா? யாரு தெரியாம செஞ்சது? யாரு? எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சணும், எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சணும். ஆனா மன்னிப்பு கேட்க ஒரு வழி வேணும் இல்லையா? மன்னிப்பு கேட்க ஒரு வழி வேணும். அதனால இப்போ அப்ளிகேஷன் எழுதும்போ அதுக்குள்ள நியாயமான ஒரு ரிக்வெஸ்ட் இருக்கணும் இல்லையா? எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சு. நீங்க பைபிள் வாசிச்சு பார்த்தா தெரியும். அடிச்சவனும் தெரிஞ்சுதான் அடிச்சான், துப்பினவனும் தெரிஞ்சுதான் துப்பினாய், கோலால் அடிச்சவனும் தெரிஞ்சுதான் அடிச்சான், கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சவனும் தெரிஞ்சுதான் அரைஞ்சான். எல்லாரும் இயேசுவின் மேல் என்னெல்லாம் செய்தார்களோ அதெல்லாம் தெரிஞ்சே செய்தார்கள். ஆனா இவர்களுக்கு மன்னிப்பு வரணும் இல்லையா? அதனால அவர் சொல்றாரு, பிதாவே விட்டு தள்ளுங்க, இவனுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு. யார் தெரியாம செஞ்சோன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியுமா பாப்பா? தெரியாம செஞ்ச ஆட்கள் உண்டு உண்டு. அங்க இருந்தாக்க நம்ம படிக்கணும். கிழக்கில் இருக்கிற சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் தோன்றினது. நட்சத்திரம் தோன்றி வழிகாட்டினது. எங்க பார்த்து வழிகாட்டினது? பெத்லகேமை பார்த்து வழிகாட்டினது. நட்சத்திரத்தை பின்பற்றி வந்தனும். நட்சத்திரம் போகுது 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 போகுது. இப்ப இவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், நட்சத்திரம் அங்கோட்டிலே போகுது, ராஜா அங்கோட்டு பறக்க வாய்ப்பு இல்லையே, அரண்மனையிலேயே பறப்பாருன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் நேரம், 1 மணி நேரம்னு வச்சுக்கிடுங்க, நட்சத்திரத்தை விட்டுட்டு அரண்மனைக்கு போச்சணும். அரண்மனைக்கு போய் ராஜாவிடத்துல கேட்கணும், யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டு நாங்கள் வந்தோன்னு. அவங்களாக்கும் தெரியாம செஞ்சது. அவங்களாக்கு தெரியாம செஞ்சது. அவங்க தெரியாம தான் அரண்மனைக்குள்ள போச்சணும்.
அவங்க தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்ன செஞ்சிருக்க மாட்டோம், போயிருக்க மாட்டோம். அவங்க தெரியாம செஞ்சதின் விளைவு என்ன தெரியுமா? 2 லட்சம் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். எத்தனை பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள்? 2 லட்சம் பிள்ளைகள் கொல்லப்பட்டார்கள். அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள 2 லட்சம் பெற்றோர்கள் பிள்ளைகளை இழந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? சாஸ்திரிகள் தெரியாம செஞ்சது. அவங்க நேர நட்சத்திரத்தை பின்பற்றி போயிருந்தா நட்சத்திரம் எங்க கொண்டு விட்டுருக்கும்? சரியா பிள்ளை இருக்கிற இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கு. கொஞ்ச நேரம் அவங்க யோசனை செயல்பட்டு தெரியுமா? அந்த நேரமாக்கு அரண்மனையில போச்சு. அருமை தேவ பிள்ளைகளே, வசனத்தை விட்டு 5 நிமிஷம் விலகினாலும் கொடுக்க வேண்டிய விலை பெரிதா இருக்கும். தெய்வத்தை விட்டு 5 நிமிஷம் விலகினாலும் கொடுக்க வேண்டிய விலை பெருசா இருக்கும். தேவ பிரசன்னத்தை விட்டு 10 நிமிஷம் விலகினாலும் கொடுக்க வேண்டிய விலை பெருசா இருக்கும். அன்னைக்கு அந்த சாஸ்திரிகள் தெரியாம அரண்மனையில போச்சனும். விளைவு 2 லட்சம் பெற்றோர்கள் 24 மணிக்கூருக்குள்ள பிள்ளைகளை இழந்துட்டனும். அவங்களுக்கு மன்னிக்கவே முடியல, மறக்கவே முடியல. உள்ளத்துல அது பெரிய காயமாய் மாறிவிட்டது. இப்ப சிலுவையில இருந்து சொல்றாரு, பிதாவே அவர்களுக்கும் மன்னிக்கணும், அவங்க தெரியாம அரண்மனைக்கு போச்சுன்னு. இத கேட்டுட்டு நின்னப்போ இந்த சிலுவை கள்ளனுக்கு என்னடா, நாம பரிகாசம் பண்றோம், நாம சபிக்கிறோம், நாம கெட்ட வார்த்தை பேசுறோம், நாம மோசமா திட்டுறோம். இந்த சிலுவை இதுவரை சைலண்டா இருந்தது. டக்குன்னு வாயை திறந்தாரு. டக்குன்னு வாயை திறந்தப்போ சொல்றாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த சிலுவை கள்ளர்களின் சிலுவை அல்ல. அது தப்பு தான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்பு தான். இந்த சிலுவை யாரோட சிலுவை அல்ல, கள்ளர்களின் சிலுவை அல்ல. உண்மைதான். என்ன இது? கள்ளர்களின் சிலுவை அல்ல, இது கர்த்தரின் சிலுவை. ஹல்லேலூயா. நல்ல ஒன்று கையை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல கை உயர்த்தி தெய்வத்தை அபிஷேகம் பெற்றவங்க அப்படியே நன்றி செலுத்துங்க. ரல் மனாதன ஹல் மனாதியா ராந்த கல்மன கந்தல் கனாத்தனம் ஊடபத்தர பிரௌடபந்தரா ரியாந்தர சந்தர பலபர பலப. அத்தனை பேரும் வாத்தரக்கணும், அத்தனை பேரும் தெய்வத்தை உயர்த்தணும். பயங்கர தேவ பிரசன்னம் சபைக்குள்ள, பயங்கர தேவ பிரசன்னம். இனி அந்த கையை தட்டி, இனி வா திறந்து நல்ல ஆவியில் அந்த ரம்பி ராகதன ரீகதன கமகதன கடகத்தன அந்தல் கமன பிரௌடப துரபல பரபலபா ரியாந்தர பலபரபலப சந்தர பலபா. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் வாயத்தரைங்க. அபிஷேகம் பெற்றவங்க எல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. தெய்வத்தை உயர்த்த தொடங்குங்க. அல்லேலூயா. என்ன பயங்கர மகிமை இல்லையா? கவனிங்க கவனிங்க கவனிங்க. அவன் பார்க்குறான், இந்த சிலுவை மட்டும் இப்படி ஜெபம் பண்ண உடனே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது எல்லா சிலுவையை போல இல்லை, இந்த சிலுவைக்கு வித்தியாசம் இருக்கு. உடனே அவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போ என்ன நினைக்கணும். அவன் என்ன நினைச்சான், இந்த ஜபத்துக்கு எப்படி ஒரு 1000 வருஷம் தாண்டி தான் பதில் வரும், இந்த ஜபத்துக்கு எப்படி ஒரு 100 வருஷம் தாண்டி தான் பதில் வரும், இந்த ஜபத்துக்கு பதில் வரக்கு ஒரு 50 வருஷம் ஆகுதாகும். இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இல்லை, 24 மணிக்கூருக்குள்ள இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய், இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பாதாள பரியந்தம் மிதித்து தள்ளப்பட்டு தாழ்த்தப்பட்ட கள்ளன பரலோக பரியந்தம் உயர்த்த அதிகாரம் உள்ள சிலுவை.
எந்த தேசத்தில் நீ திருட்டு பட்டம் பெற்றாயோ அந்த தேசத்தில் சிலுவை உன்னை உயர்த்தும். எந்த தேசத்தில் நீ கனவீனம் பண்ணப்பட்டாயோ அந்த தேசத்தில் சிலுவை உன்னை உயர்த்தும். எந்த தேசத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டாயோ அந்த தேசத்தில் சிலுவை உன்னை உயர்த்தும். எந்த தேசத்தில் நீ நடமாடி பாரு, உன்னை தலையெடுக்காம விடமாட்டேன்னு சத்துரு சவால் விட்டானோ அந்த தேசத்தில் சிலுவை உன்னை உயர்த்தும். இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். உடபல ஹத்தரப ஹந்தரப ரியாந்தல் கபரப ஹத்துரப சத்தரபலபரபலவா. இன்றைக்கு பரதேசில் இருப்பாய். ஒன்னாவது சிலுவையை மறக்க முடியாத மனிதன் பரபாஸ். எல்லாரும் தண்டித்த என்னை சிலுவை பத்திரமாய் வீட்டுக்கு அனுப்பினது விடுவித்து. இரண்டாவது சிலுவையை மறக்க முடியாத மனுஷன் சிலுவை கள்ளன். எல்லா பாடும் பட்டேன், பாதாளம் வர தாழ்த்தப்பட்டேன். சிலுவை என்னை பரதேசு வர உயர்த்தினது. அல்லேலூயா. சிலுவையை மறக்க முடியாத மூணாவது நபர், சிலுவையை மறக்க முடியாத மூணாவது நபர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 32வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 32வது வசனம். போகையில் சிரேனே ஊரான் ஆகிய சீமோன் எனப்பட்ட ஒரு மனுஷனை அவர்கள் கண்டு அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். வந்தானே மூணாவது பாக்கியசாலிலா. சில ஆட்களுக்கு சிலுவையை பிளாஸ்டிக்ல சுமக்கிற பாக்கியம். கூட்டம் முடிஞ்சு வந்து என்ன பார்த்துட்டு தான் போனேன்னா, சில ஆட்களுக்கு சிலுவையை சில்வர்ல சுமக்கிற பாக்கியம். சில ஆட்களுக்கு சிலுவையை ஸ்டீல்ல சுமக்கிற பாக்கியம். சீரேனே ஊரான் ஆகிய சீமோனுக்கு உண்மையிலே சிலுவையை சுமக்கிற பாக்கியம். எல்லா நாளும் கவனிங்க, என்ன பாருங்க, எல்லா நாளும் வயலுக்கு போவான். வயலுக்கு போயிட்டு ஒரு தோர்த்தும் எடுத்துட்டு, தோர்த்துக்கு இங்கே என்ன சொல்லணும்? டவலா? துண்டா? டவல் இல்லை, டவலும் எடுத்துட்டு வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு போகும்போது உடம்பெல்லாம் செளியாக இருக்கும். உடம்பெல்லாம் செளியாக இருக்கும். மனைவி வெளியே வச்சு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்துட்டு சொல்லும், அத்தான் போய் குளிச்சுட்டு வாருங்கன்னு. என்ன செய்யுங்கன்னு? குளிச்சுட்டு வாருங்கன்னு. ஏன்னா வேலைக்கு போயிட்டு வந்தது. அன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வாரான். வீட்டில் வந்தப்போ மனைவி வெளியே நிற்க வச்சு கேட்டு, யாராவது உங்களை அடிச்சுனுமா? அவன் சொன்னா இல்லை. வழியில் வச்சு எங்கேயாவது விழுந்தியாளா? அவன் சொன்னா இல்லை. அவன் கேட்டான், ஏன்? மனைவி சொல்லிச்சில்ல, உடம்பு பூரா இரத்த கரையா இருக்கு. என்னைக்கும் வீட்டுக்கு வரும்போ உடம்பு பூரா என்ன இருக்கும்? சகதியும் சேரும் செளியும். இன்னைக்கு வீட்டுக்கு வரும்போ உடம்பு பூரா என்னவா இருக்கு? இரத்த கரை. உடனே அந்த மனைவி, என்னைக்கும் குளிச்சுட்டு வாருங்க சொல்ற மனைவி சொல்லிச்சு, ஓடி வீட்டுக்குள்ள வாருங்க, யாராவது கண்டா ஏதாவது நினைப்பணும்னு. அவன் வீட்டுக்குள்ள ஏறினான். வீட்டுக்குள்ள ஏறினா சிலுவையிலண்டு அவனுக்கு உடம்புல பட்டில்ல ரத்தம். ஏற்கனவே அவன் வேலைக்கு போனதுனால அவன் உடம்புல இருக்குல்ல தண்ணி, இப்ப உடம்புல இருக்குல்ல வேர்வை, இதெல்லாம் சேர்ந்து அந்த வீட்டுக்குள்ள விழுந்து. எதுக்குள்ள விழுந்து? அந்த வீட்டுக்குள்ள விழுந்து. அவனை என்னெல்லாம் சொல்லி இருப்பணும்னு நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. சிலுவையை சுமக்கிறவர்கள் கள்ளர்கள், துரோகிகள், ஏதோ பெரிய கலவரம் பண்ணினவங்க.
அவங்க தான் எதை சுமப்பணும்? சிலுவையை சுமப்பணும். அப்ப இந்த சீரேனே ஊரானாகிய சீமோன் சுமந்துட்டு போகும்போது ஆட்கள் என்ன நினைச்சிருப்பணும்? சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு நடந்தான், பெரிய கள்ளன்னு தோணுது. என்னன்னு சொல்லிட்டு இருந்தா புரியுது இல்லையா உங்களுக்கு? புரியுதா? சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு நடந்தான், பெரிய பெரிய கள்ளன்னு இல்லையா தோணுது. ஏன்னா ஜனங்களுக்கு இயேசு சிலுவை சுமக்கிறது இப்ப தெரியல, இப்ப யார் சுமக்கிறது தெரியுது? இவன். அப்படின்னா இயேசுவை கல்லறிஞ்சவங்க யாரையும் எறியணும், இவனே எறியணும். இயேசுவை காரி துப்பினவங்க யாரையும் காரி துப்பணும், இவனே காரி துப்பணும். இயேசுவை பரிகாசம் பண்ணுவாங்க யாரையும் பரிகாசம் பண்ணும், இவனே பரிகாசம் பண்ணும். இயேசுவுக்கு வந்த எல்லா நிந்தையும் இப்ப யாருக்கு வருது? சில ஆட்கள் சொல்றது அப்படி இல்லையே, இயேசுவை சுமந்தால் நல்ல வீடு கிடைக்கும், ஆமென். இயேசுவை சுமந்தால் நல்ல வாழ்க்கை கிடைக்கும், அல்லேலூயா. இயேசுவை சுமந்தால் நல்ல வாகனம் கிடைக்கும், இயேசுவை சுமந்தால் நல்ல எரி கிடைக்கும். நீங்க ஏன் அப்படி முறைச்சு முறைச்சு பாக்குதியா? எல்லாரும் தமிழ் தானே? இல்லை ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிடைக்கிற பரிகாசம் இப்ப யாரு கிடைக்குது? சீரேன ஊராகிய சீமோனுக்கு. இயேசு கிடைச்ச நிந்தை இப்ப யாரு கிடைக்குது? சீரேன ஊரானாகிய சீமோனுக்கு. இயேசு எரிஞ்சவங்க இப்ப யாரு எறியணும்? சீரேன ஊரானாகிய சீமோனு. இயேசுவை துப்பினவங்க யாரை துப்பணும்? அவனை. இயேசுவை கேவலப்படுத்தினவங்க யாரை கேவலப்படுத்தணும்? அவனை. இனி நாளைக்கு அவன் ரோட்ல நடக்க முடியாது தெரியுமா? நாளைக்கு ரோட்ல நடந்து போகும்போது ஆட்கள் சொல்லணும், நேற்றைக்கு சிலுவை கொண்டு போன நீதானான்னு. என்ன அவமானங்களில் பெருத்த அவமானம் சாகிறத விட கேவலமாக்கும் அவமானப்பட்டு பட்டு டெய்லி வாழ்றது. சாகிறது 5 மினிட்ல கதை முடிஞ்சிடும். ஆனா அவமானப்பட்டு பட்டு வாழ்றது இருக்கு இல்லையா, அனுதினமும் சாகிறேன். அதனால டெய்லி என்ன செய்ய வேண்டி வரும்? மறிக்க வேண்டி வரும். எங்க கண்டாலும் சொல்லணும் இவனாகும் இவனாகும் இவனாகும், எங்க கண்டாலும் சொல்லணும். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? இந்த சிலுவையால என் வாழ்க்கை இடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கை கேவலப்பட்டு போச்சு. ஆனா உங்களுக்கு தெரியுமா, ரத்தம் அந்த வீட்டுக்குள்ள விழுந்து, சிலுவையின் ரத்தம் எங்க விழுந்து? முதல்ல சிலுவையின் ரத்தம் ஒரு வீட்டுக்குள்ள விழுந்தன்னா அது சீரேனே ஊரானாகிய சீமோனின் வீட்டுக்குள்ள. கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. முதல்ல சிலுவையின் ரத்தம் ஒரு வீட்டுக்குள்ள விழுந்ததானால் அது சீரேனே ஊரானாகிய சீமோனின் வீட்டுக்குள்ள. அந்த வீட்டில் பெரிய வசதி ஒன்றும் இல்லை, அந்த பிள்ளைகள் பெரிய படிப்பொன்னும் கிடையாது, அவங்க பெரிய அறிவாளிகள் ஒன்றும் கிடையாது. தொட்ட அடுத்த நாள்ல இருந்து அந்த வீட்டுக்குள்ள பயங்கர மாற்றம். பிள்ளைகள் யாரும் சொல்லாம பாட்டு பாடுது, யாரும் சொல்லாம ஜெபம் பண்ணுது, சரியான நேரத்துக்கு தூக்கம் எழும்புது, தாயார்கிட்ட ரொம்ப அன்பா நடக்குது, தகப்பன்கிட்ட ரொம்ப அன்பா பேசுது, நல்லா படிக்குது. சீரேனே ஊரானாகிய சீமோனுக்கும் மனைவிக்கு இதை நம்ப முடியல. அவங்க யோசிச்சு பார்க்கணும், வீட்டுக்குள்ள இவ்வளவு பெரிய மாற்றம் இருக்கு, நம்ம என்ன செஞ்சோம்? யோசிப்போம் இல்லையா? நம்ம திடீர்னு ஒரு மாற்றம் வந்தா யோசிப்போம் இல்லையா? நம்ம அவன் யோசிச்சு பார்க்கறான். இனி நான் வயல்ல வேலை செஞ்சதுல வருமானம் கூடுதல் வந்தா இல்ல, ஏதாவது மாற்றம் வந்தா இல்ல. அப்ப என்ன வாக்கியம்? வீட்டுக்குள்ள திடீர்னு மாற்றம். யோசிச்சு பார்த்தப்போ அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கடந்த கொஞ்ச நாளுக்கு இடையில நான் செஞ்ச ஒரே செயல் ஒரு சிலுவையை சுமந்தேன், ஒரு சிலுவைய சுமந்து. அது அவ்வளவு பெரிய பாக்கியம் தாரா சிலுவை கிடையாது. அந்த ஆளே அரை உயிராட்டிலே நடந்து போனாரு, அந்த ஆளே அரை உயிராட்டிலே நடந்து போனாரு. அந்த சிலுவையில் அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்காது. இவன் படிச்சு பார்த்தான். இவன் படிச்ச பிறகுதான் இவனுக்கு தெரியுது, நான் சுமந்தது கள்ளனின் சிலுவை அல்ல, கர்த்தரின் சிலுவை. ஒரு நிமிஷம் கை தட்டி ஆகணும், ஒரு நிமிஷம் வாய திறந்தாகணும். நல்லா கை தட்டுங்க, நல்ல வாய திறங்க. சகோதரா, நீ சுமக்கிறது கர்த்தரின்
இயேசுவின் சிலுவை, கல்வரிக சிலுவை அல்ல. அடகடகடகடகா உடகதுரகதனி அந்தராதியா. கண்டிப்பா சிலுவை உன்னை கனம் பண்ணும். ஒன்னு நல்ல கை தட்டுங்க. அப்புறம் பிள்ளைகள் ரொம்ப படிக்குது, வீட்டுக்குள்ள பயங்கர சமாதானம், வீட்டுக்குள்ள தேவையில்லாத கலவரம் இல்லை, சண்டை சச்சரவு ஒண்ணுமே இல்லைன்னா ரத்தம் விழுந்த வீடு. என்ன விழுந்த வீடு? ரத்தம் விழுந்த வீடு. அதுவரை இயேசுவின் ரத்தம் விழுந்தது எங்க தெரியுமா? பிளாத்துவின் அரண்மனையில கட்டி போட்டு அடிச்சப்போ அங்கதான் விழுந்து. அடுத்து ரத்தம் விழுந்ததெல்லாம் வழியில, கடைசியில ரத்தம் விழுந்தது கொல்கதாயில. இதுக்கு இடையில வச்சு ரத்தம் விழுந்தது சீமோனுடைய சரீரத்துல மட்டும். அது ஒரு பாக்கியல. கைய உயர்த்துங்க, கைய உயர்த்துங்க. அது ஒரு பாக்கியன. இயேசுவுக்காக அவமானப்படுறது ஒரு பாக்கியம், இயேசுவுக்காக கேவலப்படுறது ஒரு பாக்கியம், அவருக்காக துன்பப்படுறது ஒரு பாக்கியம். ஏன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது, அது எல்லாருக்கும் கிடைக்காது. பெரிய பெரிய மனிதர்கள் அந்த பட்டணத்துல உண்டு. ஆனா வாய்ப்பு கிடைச்சது யாருக்கு தெரியுமா? சீரேனே ஊரானாகிய சீமோனுக்கு. கை உயர்த்தி, கை உயர்த்தி, வாத்திறந்து தெய்வத்தை உயர்த்துங்க. இந்த காலத்துல, இந்த மாலையில, இந்த தேசத்துல, இந்த கிருபாசன சபையில கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு கிடைக்காத பெரிய பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அது என்ன பாக்கியம் தெரியுமா? சிலுவை சுமக்கிற பாக்கியம். கைய உயர்த்தடும். யாராவது உன்னை வெறுத்தாலும் நீ சபைக்கு வரணும் என்ன? யாராவது உன்னை அவமானப்படுத்தினாலும் நீ தெய்வத்தை ஆராதிக்கணும் என்ன? உன்னை கல்லறியும்படி வழியில காத்திருந்தாலும் நீ தைரியமா தெய்வத்தை தேடி வரணும். நீ தெய்வத்தை மட்டும் விட்டுவிடக் கூடாது. ஏன்னா இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. சிலுவை சுமக்கிற பாக்கியம் யாரோ சிலருக்கு கிடைக்கும். அது நமக்கு கிடைத்திருக்கிறது. கை தட்டி நல்ல வாயை திறந்து 2 நிமிஷம் உடபலபரஹந்தல் கபரப சந்தரா ரியாந்தர பந்த பத்தரா ரேந்தல் கமந்தரபா ரியாந்தர பிரௌடப துரபல பரபலபா. நல்ல கை தட்டுங்க, நல்ல வாயத்தரைங்க, நல்ல தெய்வத்தை உயர்த்துங்க. உடம் ரகதம் கதனம் கடகத்தனம் அந்தல் கந்தல் கமந்தனா பிரௌடப துனாதியா ஊடபல் கபரபலா. இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன், இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். சிலர் மேல வல்லமை இறங்குகிறது, சிலர் மேல தேவ பிரசன்னம் இறங்குகிறது, சிலர் மேல அபிஷேகம் இறங்குகிறது, சிலர் மேல இப்பொழுது ஆவியானவர் இறங்குகிறார். இந்த பூமியில சிலுவை சுமக்கும்படி வாய்ப்பு கிடைத்தால் அது ஒரு பாக்கியம் என்று எண்ணணும். சிலுவையை மறக்க முடியாத முதல் நபர் பரபாஸ். சிலுவையை மறக்க முடியாத 2வது நபர் சிலுவை கள்ளன். இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். சிலுவையை மறக்க முடியாத 3வது நபர் சீரேனே ஊரானாகிய சீமோன். பிறகு என்ன நடந்து தெரியுமா? சீரேனே ஊரானாகிய சீமோனுக்கு 2 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள்? 2 பிள்ளைகள். மார்க்கு எழுதின சுவிசேஷத்தை கொஞ்சம் கையில் எடுங்க. என்ன ஒரு ஆழமான வசனம் அங்கே சொல்லியிருக்குன்னு பாருங்க. சீரேனே ஊரானாகிய சீமோனை பற்றி சொல்லுகிற இடத்துல அவனுக்கு மகனுக்கு பேர் சொல்லியிருக்கு. வாசிங்க மார்க்கு 15:21. சிரேனே ஊரானும் சீரேனே ஊரானும் அலெக்சாந்திரனும்
அலெக்சாந்திரதுக்கும் ரூபுக்கும் சரியாவல்ல அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும். என்ன கஷ்டம் இல்லையா? இப்போ படிக்கிற நம்மளே இவ்வளவு பாடுபடுறோம்னா தமிழ் தெரியாத ஆட்களாக மொழிபெயர்த்தணும். அவங்க என்ன பாடுபட்டிருப்பணும் இல்ல? அவங்களுக்காக எல்லாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். வாசிங்க. சிரேனே ஊரானும் அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பனுமாகிய சீமோன் எனப்பட்ட ஒருவன் நாட்டிலிருந்து அவ்வழியே வருகையில் அவருடைய சிலுவையை சுமக்கும்படி அவனை பலவந்தம் பண்ணினார்கள். 3 வார்த்தை என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுவீங்களா? சொல்லுங்க. அறியாமல் சுமந்தான். அப்போ இவ்வளவு சவுண்டா சொல்லப்படாது, மெதுவா சொல்லுங்க. அறியாமல் சுமந்தான், கட்டாயப்படுத்தினபடியால் சுமந்தான், அன்பினால் சுமக்கவில்லை. உண்மைதான் இல்லையா? அவனுக்கு தெரியுமா இந்த சிலுவை கர்த்தரின் சிலுவைன்னு? தெரியாது. தெரிஞ்சிருந்தா 2 கிலோமீட்டர் கூடுதல் சுமந்திருப்பான். தெரியாம சுமந்தான். இனி அவனா வாலண்டியரா சுமந்தானா? ஆண்டவரே, நீர் சிலுவையை சுமக்கிறத பார்க்குமே எனக்கு பாவமா இருக்கு, இங்க தாருமுடைய சிலுவை, அப்படி போய் சுமந்தானா? இல்லை. அவங்க சொல்லிச்சணும், சாகுறியா சுமக்கிறியா? அப்ப 2 ஆப்ஷன் தான் உண்டு. உயிரோட இருக்கன்னா என்ன செஞ்சாகணும்? சுமந்தாகணும். கட்டாயப்படுத்தி சுமந்தார்கள். நான் நியாயம் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க ஒன்றும் நினைக்கப்படாது. அறியாமல் சுமந்தவன், கட்டாயத்தினால் சுமந்தவன், அன்பில்லாமல் சுமந்தவன் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டான்னா அறிஞ்சு அன்பினால் சுமக்கிற நம்மளை எவ்வளோ ஆசீர்வதிப்பார்ல. நான் சுமக்கிறது சிலுவைன்னு எனக்கு தெரியுது, யாரும் என்ன கட்டாயப்படுத்தலைன்னு எனக்கு தெரியுது, நான் அன்போடு சுமக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அறியாம அன்பில்லாம கட்டாயப்படுத்தி வேண்டாவருப்போட சுமந்தவனை உயர்த்தினது உண்மையானால் சிலுவை கண்டிப்பா அவங்கள மகிமைப்படுத்தும். கையை உயர்த்தி நல்ல கையை உயர்த்தி வாயை திறந்து எனக்கு அந்த பாக்கியம் தாரும் ஆண்டவரே, உம்மோடு கூட பாடுபடுகிற பாக்கியம் எனக்கு வேணும். வாயை திறந்து சொல்லுங்க. ரகபதனாதியாதனா எல்லாருக்கும் கிடைக்காது. கர்த்தரோடு கூட பாடுபடுகிற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. தெய்வ நாமத்துக்கு பரிகாசம் பண்ணப்படுற பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது. தயவு செஞ்சு அறியாம சுமக்கப்படாது. யாரோ பலவந்தம் பண்ணாங்கன்னு சபைக்கு வரப்படாது. தேவன் மேல உள்ள அன்பினால வரணும். சகோதரா, தெய்வத்தின் மேல உள்ள அன்பினால வரணும். என்ன சகோதரி, தேவனை நேசிக்கிறதுனால ஆராதனைக்கு வரணும். எனக்கு அவரை பார்க்காம இருக்க முடியல, அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்காம இருக்க முடியல, அவரை ருசிக்காம இருக்க முடியல. அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, அந்த அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு உங்களை இழுத்து கொண்டு வரணும் தேவ பிரசன்னத்துக்கு நேராய். கவனிங்க. அப்போ நீங்க பாருங்க, சீரேனே ஊரானாகிய சீமோனுக்கு பேரு சொல்ற இடத்துல யாருக்கு பேரு சொல்லி இருக்கு? அலெக்சாந்தருக்கும் ரூபுக்கும் தகப்பன். அப்படின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? தகப்பன் சிலுவை சுமந்ததினால அந்த 2 பிள்ளைகளும் தேசத்தில் அறியப்பட்டார்கள். தகப்பன் சிலுவையை சுமந்ததினால அந்த 2 பிள்ளைகளும் தேசத்தில் அறியப்பட்டார்கள். ஒருவேளை நீங்க கர்த்தருக்காக வேதனைப்பட, கர்த்தருக்காக துன்பப்பட வேண்டி வந்தா சந்தோஷமா அதை சகிக்கணும். அந்த உங்க சந்ததிகள் இந்த தேசத்துல மேன்மை அடைவார்கள். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல அல்லேலூயா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். தப்பு தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ரூஃப் கவர்னராய் மாறினார். யாரா மாறினாரு? கவர்னராய் மாறினார். அலெக்சாண்டர்
பல சபைகளுக்கு கண்காணியாய் மாறினார். அந்த 2 பிள்ளைகள்கிட்ட போய் கேளுங்க, பிள்ளைகளே எப்படி நீங்கள் திடீர்னு ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? அந்த பிள்ளைகள் சொல்லும், எங்கள் அப்பா சிலுவையை சுமந்தார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். எங்கள் அப்பா சிலுவையை சுமந்தார், நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். கையை உயர்த்தி, நல்ல கையை உயர்த்தி, நல்ல தெய்வத்தை உயர்த்துங்க. இந்த சத்தம் போதாது. வாயை திறந்து எப்படி உங்களால் அடங்கி இருக்க முடியும்? எப்படி இந்த வசனத்துக்கு முன்னால உங்களால மௌனமா இருக்க முடியும்? எப்படி உங்களால துதிக்காம தெய்வத்தை மகிமைப்படுத்தாம இருக்க முடியும்? இல்ல உடாரபல சந்தராதியா. சகோதரர்களே, சகோதரிகளே, அன்போட சிலுவையை சுமந்தால் உங்க சந்ததி இந்த தேசத்தில் ஆசீர்வதிக்கப்படும். இப்போ உன் குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார வல்லமைகள் உடைகிறது. கை தட்டி நல்ல வாயை திறந்து கவனிங்க. എടുക്കല 9,000 இருப்பியல்ல? இருப்பியலா? இருக்கலாம்ல ஒரு அல்லையில சொல்லுங்க. சரி, இப்ப சொல்லுங்க, சிலுவையை மறக்க முடியாத ஆட்களை ஒன்றா சொல்லுங்க. பரபாசு, சிலுவை கள்ளன், சீரேனை ஊரானாகிய சீமோ. 3 சொன்னேன் இல்லையா? 4. சிலுவையை மறக்க முடியாத 4வது நபர் மத்தேயு 27:19. அவன் நியாயாசனத்தில் உட்கார்ந்திருக்கையில் அவனுடைய மனைவி அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீர் அந்த நீதிமானை ஒன்றும் செய்ய வேண்டாம், அவர் நிமித்தம் இன்றைக்கு சொப்பனத்தில் வெகு பாடுபட்டேன் என்று சொன்னாள். சிலுவையை மறக்க முடியாத 4வது நபர் பிலாத்துவும் அவன் மனைவியும். யாரும் பிலாத்துவும் அவனுடைய மனைவியும். 2 காரியம் நடந்தது. 1, பிலாத்துவுக்கு மனைவி அன்று ராத்திரி தூங்கல்ல. அரண்மனையில் எல்லா வசதியும் உண்டுல்ல, எல்லா வசதியும் உண்டு. அரண்மனையில் இல்லாதது ஒன்றும் இல்லை, ஆனால் தூக்கம் இல்லை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? பல பிரபலமான அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் இருக்கு, தூக்கம் இல்லைன்னு. என்ன இல்லை? தூக்கம் இல்லை. அதனால ஆகும் அவங்க மைக்கு முன்ன வந்துன்னு ஏதாவது பேசிட்டு அவங்களுக்கும் தெரியல என்ன பேசணும்னு, கேட்டுட்டு இருந்த ஆட்களுக்கும் தெரியல என்ன பேசிச்சணும்னு. ஏன்டா தூக்கம் இல்லை. சிலுவை தூக்கத்தையே கெடுத்தது. எதையே கெடுத்தது? தூக்கத்தையே கெடுத்தது. நீங்க நேரம் கிடைக்கும்போது படிச்சு பார்க்கணும். பிலாத்துவுக்கு பதவி போச்சு. பிலாத்துவுக்கு என்ன போச்சு? பதவி போச்சு. அவன் மனைவிக்கு நித்திரை போச்சு. நீங்க அப்போஸ்தலர்கள் நடபடிகளில் வாசிக்கும்போ, நீங்க நேரம் இருக்கும்போ வாசிச்சா உங்களுக்கு தெரியும். வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்து என்ன ஆகிய பிலாத்து? ஒரு தேசத்துக்கு அதிபதியா இருந்தவன். என்னவா இருந்தவன்? தேசத்துக்கு அதிபதியா இருந்தவன்.
இப்ப யாரா மாறினாய்? வீட்டு விசாரணைக்காரன். அது பதவி ஏற்றமா பதவி இறக்கமா? பதவி இறக்கம். அது இங்கிலீஷ்ல என்ன சொல்லணும்? டி ப்ரமோஷன். என்ன? யூதாவுக்கு அதிபதியாக ஒரு பெரிய கவர்னர் பதவியில் இருந்தவன். அப்போஸ்தல நடவடிக்கைகள் வரும்போது அவனை பற்றி சொல்லி இருக்கு, வீட்டு விசாரணைக்காரனாகிய பிலாத்து. பதவி குறைஞ்சு குறைஞ்சு வாட்ச்மேன் லெவல்ல வந்தாய். 2 பேருக்கும் மறக்க முடியல. மனைவி சொல்லுது, எனக்கு அன்னைக்கு ராத்திரி தூங்க முடியல. அவன் சொல்றான், அது நான் பதவி இழந்த நாள். உனக்கு என்ன போச்சு? பதவி போச்சு. உன் மனைவிக்கு என்ன போச்சு? சிலுவையோடு தெரியாம விளையாடப்படாது. சிலுவைக்கு நேர தெரியாம விரல் சூண்டப்படாது. ஏன்னா அது கள்ளனுக சிலுவை அல்ல, அது கர்த்தரின் சிலுவை. ஓலப்பாம்ப கின்ற மாதிரி நாகப்பாம்ப கிண்டப்படாது. என்ன அப்படி முறைச்சு பாக்குது இவர் ஆனர்? முடிக்கணுமோ? சரி, நான் வேகமா போறேன். சிலுவையை மறக்க முடியாத ஆட்களை ஒவ்வொன்னா சொல்லுங்க. 1, பரபாசு. அவனுக்கு சிறையிலிருந்து விடுதலை கிடைச்சு அவன் ஆயுசுல வெளியே வருவான்னு புரியுது இல்லையா பாப்பா? புரியுதா? அவன் ஆயுசுல வெளியே வருவான்னு நினைக்கல. அவனுக்கு விடுதலை கிடைச்சு. சிலுவையை மறக்க முடியாத 2வது ஆளு சிலுவை காலன். அவன் பாதாள பரியந்தம் போயிட்டேன்னு நினைச்சான். அவனுக்கு எது கிடைச்சு? பரதேசு பாக்கியம். சிலுவையை மறக்க முடியாத 3வது நபர் சிரேனே ஊரான் ஆகிய சீமோன். அவன் பிள்ளைகள் தேசத்துல உயர்த்தப்பட்டார்கள். சிலுவையை மறக்க முடியாத 4வது நபர் பிலாத்துவின் குடும்பம். அந்த பெண்மணி சொல்லுது, புரண்டு படுத்து பார்க்கிறேன், தூக்கம் வரல. என்னெல்லாம் பண்ணி பார்க்கிறேன், தூக்கம் வரல. ஏன்னா நாளைக்கு ஒரு நீதிமான் உனக்கு முன்ன வந்து நிற்க போறான். அந்த நீதிமான் மேல் நீ ஒரு குற்றம் சுமத்தப்படாது. நான் சொப்பனத்தில் பார்த்தேன், அவர் நீதிமான். அல்லேலூயா. நெருங்க முடியாத சுவிசேஷத்தையும் டிராக்டையும் கொண்டு நம்மளால் நெருங்க முடியாத மனிதனுக்கு தூக்கத்தில் இறங்கி செயல்பட சிலுவையால முடியும். சிலுவையால முடியும். சிலுவையால முடியும். நித்திரை கலைந்தது, பதவி போனது. கையை உயர்த்தி பிடிங்க. ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார், இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு வல்லமைய ஒரு நிமிஷம் கையை உயர்த்தி பிடிங்க. உடாபால சவால் விடுகிற ஒரு ஆவி, நிலநிற்க விடமாட்டேன்னு போராடுகிற ஒரு ஆவி, உன்னை அடிக்கும்படி கூட பதிவிருந்த ஒரு ஆவி. நல்லா ஜெபிங்க. ரகத்துர கல்மன கந்தல் கநாதனா ரேந்தல் கபரபல சத்தூரியாந்தனா ராகதன கந்தல் கபரபலவ. நல்லா ஜெபிங்க. தேவ பிரசன்ன இந்த இடத்தை மூடுது. பயங்கர மகிமை, பயங்கர மகிமை. கையை உயர்த்தி போராடி ஜெபிங்க. ரகல் கபரபலபலபலப சந்தர பலபலபலபா ரியாந்தல் பிரௌட பலபலபலபலபா ரேலாந்தர பலபலபலப சந்தல் கபரபலபலபலபா ரியாத்தரதல சத்தரதல அத்தூரவத்தன பிரௌடவத்தன ரேந்தல் கமனி அடக கடக முடவல் கமனம். வெட்டி ஜெபிங்க, வெட்டி ஜெபிங்க, கட்டி ஜெபிங்க. ராக துராதனா உட பிரௌட பலபலபா. பிலாத்து பதவி இழந்தான், அவன் மனைவியால தூங்க முடியல. சிலுவை. பிலாத்து பதவி இழந்தான், அவன் மனைவியால தூங்க முடியல. சிலுவை. உனக்கு விரோதமாக ஏவப்படுகிற வல்லமைகள் தூக்கி எறியப்படுகிறது. சிலுவைக்கு முன்னதிக்க முடியாது. அந்நிய பாஷை பேசுங்க. கபர ஹத்தாரியா கபா ராக துரபலவ கந்தரபா. நான் எத்தனை எண்ணம் சொன்னேன்? 4. சிலுவையை மறக்க முடியாத 5வது ஆள் கொலோசேர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனம்.
நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பாப்பா, வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையின் மேல் ஆணி அடித்தார். இப்போ ஒன்று பாருங்க, இந்த சில சின்ன பிள்ளைகள் சிங்கத்துக்கு பொம்மை மேலே போட்டுட்டு நிற்கும் தெரியுமா? அதுக்கு என்ன சொல்லணும்? ஒரு பஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு டாலுக்குள்ள யார் நிற்பனும் இல்லை பிள்ளைகள். அது பல உருவங்கள்ல இருக்கும். கரடிக்க உருவத்தில் உண்டு, சிங்கத்துக்கு உருவத்தில் உண்டு, முயலுக்கு உருவத்தில் உண்டு. அதுக்குள்ள எல்லாம் பிள்ளைகளை யாரும் நின்றுக்கிடலாம். பேண்ட் உடுப்பு மாதிரி இருக்கும். அது கை கால் எல்லாம் உண்டு. பப்பட்டு சின்னது, அதுல பெருசு. பப்பட்டுல கை மட்டும் இல்லை யாரும் இருக்கும். இது ஆளை யாரு நிக்கலாம். சில கடைகளுக்கு முன்னெல்லாம் விட்டுருப்பணும். அதுக்கு என்ன பேரு சொல்லு? யாராவது ஒரு ஆள் அது வால் எல்லாம் இருக்கும், இப்படி இந்த செவி எல்லாம் இருக்கும். டெடி பியர். அதுக்குள்ள யாரும் நிற்க முடியாது இல்லையா? புரிஞ்சு இல்லையா உங்களுக்கு? புரிஞ்சு இல்லையா? அதுக்குள்ள பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்ய முடியும்? யாரும் நிற்க முடியும். உள்ள இருக்கிறது பிள்ளை, வெளியே சிங்கம். உள்ள உண்மையில் இருக்கிறது பிள்ளை, வெளியே சிங்கம். ஏன்னா வெளியே இருக்கிற அமைப்பு என்ன ஷேப்பில் இருக்கு? அதுக்கு புரிஞ்சிருக்கு. என்ன கஷ்டம் இல்லையா? இப்ப பாக்குற ஆட்கள் என்ன நினைப்பேன்? சிங்கம். உள்ள உண்மையில் இருக்கிறது என்ன? குழந்தை. அது வாயை திறக்கும்போது சிங்கத்தை வாதிறந்த மாதிரி இருக்கு. அது கையை காட்டும்போது சிங்கம் அப்படி காட்டின மாதிரி இருக்கு. பொம்மை, வெளியே பொம்மை, உள்ள பிள்ளை. இனி அந்த பிள்ளை கரடிக்குள்ள யாருன்னா உள்ள பிள்ளை, வெளியே கரடி. அந்த பிள்ளை பாம்பு மாதிரி இதுக்குள்ள யாருன்னா வெளியே பாம்பு, உள்ள பிள்ளை. இதே மாதிரி தான் என்ன சாத்தான் சுண்டலி. சாத்தான் சுண்டலி. அவன் சிங்கத்தை போல உள்ள ஷேப்புக்குள்ள யாரும் இருந்துட்டால் வருவான். பாம்பு போல உள்ள ஷேப்புக்குள்ள யாரும் உட்கார்ந்துட்டு காட்டுவான். உண்மையிலே உள்ள என்ன இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. சிலுவையில வச்சு என்ன பண்ணாரு தெரியுமா? உறிஞ்செடுத்தாரு. உறிஞ்செடுத்து வெளியரங்க கோலமாக்கி கை தட்டணும், கை தட்டணும். உரபலபரபலபரபா. வேஷங்கள் கலைகிறது. அந்தகார வல்லமைகளின் வேஷங்கள் கலைகிறது. உன்னை பயப்படுத்துகிற ஆவிய உரிந்தெடுக்கிறாரு. கை தட்டணும். கவனிங்க, கவனிங்க. அவன் பழைய ஏற்பாட்டில் ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்துக்கு இதுவும் போட்டுட்டு வந்தான். அப்புறம் பைபிள்ல சில இடங்கள்ல சிங்கத்துக்கு இதுவும் போட்டுட்டு வந்தான். உள்ள என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. சிலுவையில வந்தாரா? சிலுவையில வந்தப்போ உருவி எடுத்தாரு பப்பட்டை. பப்பட்டை உருவி எடுத்தவா தெரியும். உள்ள இச்சுரி கொண்டு ஒரு எலி. அதுவரை சாத்தான்னு சொன்ன உடனே பயப்படணும். சாத்தான் போதுகிறான்னு சொன்ன உடனே பயப்படணும். சாத்தான் போராடுகிறான்னு சொன்ன உடனே பயப்படணும். சிலுவையில உறிஞ்சிட்டாரா? ரட்சிக்கப்படுறவனுக்கு, சிலுவை அண்டை வாரவனுக்கு பிசாசுக்கு பயம் இல்லை. கை தட்டணும், வாய திறக்கணும். ஹல்லேலூயா.
குடும்பத்தை பயப்படுத்துகிற ஆவி உரிந்தறியப்படுகிறது. பிள்ளைகளை பயப்படுத்துகிற ஆவி உரிந்தறியப்படுகிறது. கண்ணா மூடி கை தட்டி பெற்றுக்கோ. ரீதபதன கடகதுர பதல் கபன அந்தூரபதன சந்தராதியா ரேந்தல் கபரவர கந்தரபரவா ரியந்தர பிரௌடவ துரவரவா. எங்க இருந்தாலும் கை தட்டி பெற்றுக்கோ. ஒரு அபிஷேகம். அவன் என்ன நினைச்சான் தெரியுமா? சிலுவையில் அறையும்போ அவருக்கு கதை முடியும். அவன் அறியல, அவன் அறியல சிலுவையில் அறையும்போ அவனே கதையாக முடியுதுன்னு. ஆப்போசிட் ரிசல்ட்னு சொல்லணும் இல்லையா? எதிர்மறையாய் முடிந்தது. அவன் நினைச்சான் கர்த்தரை முடிக்கிறேன்னு, அவன் அறியாம அவனே முடிஞ்சான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி வர சிலுவைன்னு சொன்னா பாதாளத்தின் ஆவிகள் நடுங்கும். இன்னைக்கு ராத்திரி வர சிலுவையை பற்றி பேசினா அந்தகார வல்லமைகள் வரைக்கும். சிலுவை சாத்தானுக்காகும். சிலுவைய மறக்க முடியல. ஒன்னும் சொல்ல முடியல. நான் பலவீனப்பட்டு கட்டில கிடக்கிறேன் பாஸ்டர், எனக்கு எப்படி பலப்படன்னு தெரியலன்னு நீ சொன்னா நீ வேற ஒன்னும் சொல்லண்டா. இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு மட்டும் சொல்லு. அந்த ஏரியாவில் சத்துரு செயல்பட முடியாது. ஒண்ணுமே சொல்ல முடியலனாலும் ரத்தம் ஜெயம். ஒண்ணுமே பேச முடியலனாலும் ரத்தம் ஜெயம். படுத்த படுக்கையில் கிடந்தாலும் ரத்தம் ஜெயம். உடம்பு மொத்தம் பலவீனப்பட்டாலும் ரத்தம் ஜெயம். எங்கிருந்து அசுத்த ஆவிகள் தாக்குகிற போல தோன்றாலும் ரத்தம் ஜெயம். அவமானப்பட்டாலும் ரத்தம் ஜெயம். பெருவெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ரத்தம் ஜெயம். எல்லாரும் சேர்ந்து நல்ல உற்சாகமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலுவையை 5 எண்ணம் சொன்னேன். சிலுவையை மறக்க முடியாத 6வது நபர். நான் 2 எண்ணம் சொல்லி முடிப்பேன். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகத்தை எடுங்க. எனக்கு மட்டும்தான் சவுண்டு கேட்டா எல்லாரும் கேட்டா? அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 60வது வசனம். அவனோ முழங்காற்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இது யாரு மரிக்க போற நேரத்துல சொன்ன ஜெபம் இல்ல. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 60வது வசனத்துல ஸ்தேவான். இது உண்மையிலே யாரு மரிக்கிற நேரத்துல சொன்ன ஜெபம்? இயேசு. அவர் மரிக்கிற நேரத்தில் சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இப்ப ஸ்தேவான் மரிக்கிற நேரத்தில் சொல்றான், பிதாவே இவர்கள் குற்றத்தை இவர்கள் மேல். இப்ப நான் சொல்றேன், கல்லெறிஞ்சு கொல்லுகிற நேரத்தில் இயேசு சிலுவையில் சொன்ன அதே வார்த்தையை இவன் சொல்றான்னா இப்ப இவனுக்கு மனசுல எது ஞாபகம் வந்து? ஐயோ பேசாதுங்க. எது ஞாபகம் வந்து? ஆண்டவரே, என்ன எங்களும் எரிஞ்சிட்டனுமே, என்ன எங்களும் எரிஞ்சிட்டனுமே, கூட இருந்தவை எல்லாம் எரிஞ்சிட்டனுமே, சொந்தக்காரங்க எல்லாம் எரிஞ்சிட்டனுமே. அப்படி அவனுக்கு ஞாபகம் வந்து அவனை எரிகிற பொழுது திடீர்னு அவனுடைய மனதில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வு. அது என்ன தெரியுமா? அவர் சிலுவையில்.
அவர் எந்த கடின சோதனையும் ஜெயிக்க முடியும். சிலுவையை ஞாபகம் வைத்தா போதும். தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். எந்த கடினமான சூழ்நிலையும் இல்ல பாஸ்டர், சூழ்நிலை உங்களுக்கு புரியாது. ஒரு மனுஷனுக்கு புரியாது, உண்மைதான். ஒரு மனுஷனுக்கு எல்லைகள் உண்டு. என் பலவீனம் உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், சரி தெரியாது. நான் கடந்து போற பாதை உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், சரி தெரியாது. என் வேதனையினால உங்களுக்கு புரியாது, சரி புரியாது. அப்படியே இருக்கட்டும். ஆனா உனக்கு தாண்டுவதற்கு பலன் தருவது என்ன தெரியுமா? சிலுவையின் ஞாபகம். ஹல்லேலூயா. சிலுவையை நினைத்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் அப்படின்னு நான் நம்புறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். இப்படி இருக்கு, கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாய் தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்ம மனசுல எந்நேரம் எதுவும் மறக்காம ஓடிட்டு இருக்கணுமாம்? கிறிஸ்து மாம்சத்தில் பாடுபட்டார். தப்புதான், உங்கள்கிட்ட இவ்வளோ ஆழமா பேசுறது தப்புதான். உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போயிருக்கணும்? இயேசு கூட வருவார். உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான். எல்லாவித அற்புதம் செய்வார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். இந்த தண்ணி அடிச்சுட்டு போகணும். தண்ணி அடிச்சுட்டுன்னா வாட்டர் சப்ளை இல்லை, வெள்ளம் அடிச்சுட்டு போகணும். ஒரு இடத்துல வரும்போது அங்கே வீடு ஒன்றும் இல்லை. வெள்ளம் அடிச்சிருந்தாலும் அங்கே வரும்போது ஒரு பயம், அங்கே வரும்போது ஒரு பயம். அது ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் உண்டு, ஆள் நடமாட்டம் இல்லாத இடம். அங்கே வந்த உடனே தண்ணிக்கு பவர் மொத்தம் வற்றும். அங்கே வச்சு இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடு. 1/2 கிலோமீட்டர் 1/2 கிலோமீட்டர் தாண்டின உடனே வெள்ளத்துக்கு பவர் மறுபடியும் வரும். எதை ஞாபகம் வைக்கணுமா? ஒரு கை, வலது கையை உயர்த்தி பிடிங்க, சொல்லுங்க கிறிஸ்து. மெதுவா மெதுவா பேசணும். கிறிஸ்து எனக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். ஒரு தடவை சொல்லுங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க இதை சொல்லணும். என்ன நெருக்கடி வந்தாலும் இதை சொல்லணும். தாண்ட முடியாத பள்ளத்தாக்கள் வரும்போது இதை சொல்லணும். வாழ்க்கை கோணலாகும்போது இதை சொல்லணும். வாழ்க்கை குன்றுகளாகும்போது இதை சொல்லணும். கிறிஸ்து எனக்காக மாம்சத்தில் பாடுபட்டார். அவருடைய பாடுகளை நினைத்து பார்க்கும் ஐயா, பாடுகள் பாடுகள் அல்ல. அவர் அவமானப்பட்ட நினைச்சு பார்க்கும் ஐயா, அவமானம் அவமானம் அல்ல. அவர் சகித்த நினைச்சு பார்க்கும்போது என் பிரச்சனைகள் ஒன்றுமல்ல. சிலுவையை ஞாபகம் வச்சிருக்கிறவனை எப்படி கண்டுபிடிக்க முடியும் தெரியுமா? அவன் பேசும்போதே தெரியுது. அவன் என்ன சொல்றான்? பிதாவே, இவர்கள் குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். அவர் சொன்ன அதே வார்த்தையை சொல்றான். அடுத்து அவன் கண்ணுக்கு முன்ன என்ன தெரியுதுன்னு சொல்றான்? கிறிஸ்து ஆனவர் தேவனுடைய வலது பாரிசத்தில் எழும்பி நிற்பதையும் காண்கிறேன். என் கண் அவரை பார்க்குது, என் வாய் அவர் சொன்னதை சொல்லுது. அது தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னது தப்புதான். இப்ப சொல்லுங்க, சிலுவையை மறக்க முடியாத 7 பேர். எவ்வளவு ஆழமா இருக்குல்ல இல்லையா? ஒவ்வொன்னா சொல்லுங்க. பரபாஸ், அவனுக்கு விடுதலை கிடைக்கும்னு அவன் நினைக்கவே இல்லை. சிலுவை கள்ளன், அவன் எல்லாம் பரதேசு போவான்னவன்.
அவனே ஒரு பரதேசி. அந்த பரதேசி எல்லாம் பரதேசுக்கு போவான்னு நினைக்கவே இல்லை. 3 சிரேனே ஊரானாகிய சீமோன், அவன் வீடு தேசத்துல இப்படி உயர்த்தப்படும், அவன் பிள்ளைகள் இப்படி நல்லா வரும் நினைக்கவே இல்லை. அவனுக்கு மறக்க முடியல சிலுவை. 4 பிலாத்து அவன் மனைவியும் 2 பேருக்கும் சிலுவை மறக்காது. பாஸ்டர் என்னமோ தெரியல, கண்ணை மூடினாலே சிலுவை முன்ன வந்து நிக்குது. சிலுவையை மறக்க முடியாத 6வது நபர், 5வது நபர் சாத்தான். அவனு மறக்குமா? ஆப்பு அடிச்சேன்னு நினைச்சு ஆப்பு வாங்கினவனுக்கு மறக்குமா? சந்தோஷப்படவாவது செய்யுங்க. என்ன சொன்ன இவைய சந்தோஷப்படுவனும் ஐயா? சிலுவையை மறக்க முடியாத 6வது நபர் ஸ்தேவான். சிலுவையை கண்டவன் சிலுவையில் இருந்தவர் பேசினது போல பேசுவான். சிலுவையை மறக்க முடியாத 7வது ஆளை சொல்லிட்டு முடிக்கிறேன். யாராவது சொல்லுங்க, யாரா இருக்கும்? உங்களுக்கு 1 நிமிஷம் தாரேன். யாரா இருக்கும்? எங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள என் சகோதரி சொல்லுங்க, யாரா இருக்கும்? என்னன்னு நீங்க 1 நிமிஷம் யோசிங்க. அந்த யோசிக்கிற 1 நிமிஷம் நான் ஒரு பாட்டு பாடுறேன். அப்ப நான் பாடுனதும் ஆகும், நீங்க யோசிச்ச மாதிரி. ஓகேவா? சிலுவை அண்டையில் நம்பி அடா தங்கம்மா, நான் லைட்டா ஒண்ணு பாடலான்னு நினைச்சா அதுல தொட்டா எனக்கு பாட்டும் வராது. நான் பாடுற மாதிரி போட முடியுமா? ஓகே, காட் பிளஸ் யூ. சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாபபாரம் நீங்கி வாழ்வடைந்தேன். எந்த நேரமும் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி பாடுவேன். எந்த கை உயர்த்தி சொல்லுங்க, எந்த நேரமும் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி பாடு. ஒரு தடவை கூட சிலுவை அண்டையில் நம்பி வந்து நிற்கையில் பாபபாரம் நீங்கி எந்த நேரமும் எனதுள்ளத்திலே பேரானந்தம் பொங்கி பாடுவே. எந்த நேரமும் சரி. இப்ப 7வது நபரை சொல்லுங்க. நான் உங்களிடத்தில் சொன்ன நேரம் ஆச்சு. இனியும் நேரம் எடுக்கிறது நல்லதும் கிடையாது. யாராவது சொல்லுங்க, 7வது நபர். இந்த வலது கையை இப்படி எடுங்க, இப்படி எடுங்க, இப்படி காட்டுங்க, இப்படி இப்படி ஆகுங்க. ஐயா, காலில் இருந்து கையை எடுங்க, காலில் இருந்து தூக்குங்க கையை. அப்படியே கொண்டு வாங்க. என்ன பயங்கரம் இல்ல? சிலுவையை மறக்க முடியாத 7வது ஆள் நீங்க யாரும் இல்லை, நான் தான். நான் தான். நெஞ்சில கைய வச்சு சொல்லுங்க, நான் தான். நான் தான்.
அந்நியனும் பரதேசியுமா இருந்த என்ன சமீபத்தில் கொண்டு வந்தார். பாளையத்துக்கு புறம்பே கிடந்த என்ன பிள்ளையாய் மாற்றினார். எனக்கும் என் கடந்த காலத்துக்கு இடையே உள்ள தொடர்பை வெட்டினாரு. இல்ல, என் கடந்த காலத்தை காட்டி சத்துரு என்னை இப்ப குற்றப்படுத்த முடியுமா? முடியாது. என்னை என் கடந்த காலத்தையும் புள்ளா பிரிச்சுட்டாரு. என்னை என் பாவத்தையும் பிரிச்சுட்டாரு. இப்ப பாவம் என் மேல சவால் விட முடியல, கடந்த காலம் என் மேல சவால் விட முடியல. என் வாழ்க்கைய புதிய சிருஷ்டியாய் மாற்றிட்டார் இல்லையா? சிலுவைய மறக்க முடியாத 7வது ஆளு வேற யாரும் கிடையாதுன்னு நம்ம தான். ஒரு கைய நெஞ்சில வைங்க, ஒரு கைய உயர்த்தி பிடிங்க. வாயத்திறந்து வாயத்திறந்து நல்ல வாயத்திறந்து அல்லலோ என்னை இதுவரை உயிரோட பாதுகாத்தது சிலுவை, என் அக்கிரமங்களை மன்னித்தது சிலுவை, என் நோய்களை குணமாக்குறது சிலுவை, எனக்கு என் கடந்த காலத்துக்கு இடையில ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துறது சிலுவை. கடந்த காலத்தை சொல்லி சொல்லி சத்துரு என்னை மிரட்ட பார்த்தான். என்னை என் கடந்த காலத்தையும் பிரித்தது சிலுவை, என்னை என் பாவ வாழ்க்கையும் பிரித்தது சிலுவை, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தது சிலுவை. முன்னே நான் அந்நியன், முன்னே நான் பகைஞன், முன்னே நான் தேவனுக்கு சத்துரு. ஆனா இப்போ அப்படி இல்லை, கிருபைக்குள்ள வந்திருக்கிறேன், கிருபைக்குள்ள வந்திருக்கிறேன். ஒரு நிமிஷம் கை தட்டி, ஒரு நிமிஷம் வா திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நல்ல வா திறக்கணும். கவனிங்க, ஒரு 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 நிமிஷம் நீங்கள் கவனிங்க. நான் இதோட முடிக்கிறேன். 3 காரியங்கள் எழுதி வைக்கணும். 1, என்னையும் என் கடந்த காலத்தையும் பிரித்தது சிலுவை. உங்கள் கடந்த காலம் எவ்வளவு மோசமாக இருக்கலாம், உங்கள் கடந்த காலம் எவ்வளவு கேவலமாக இருக்கலாம். ஆனால் அந்த கடந்த காலம் உங்களை இன்னைக்கு கை நீட்டி குற்றப்படுத்த முடியாது. அதையும் உங்களை என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சுட்டாரு. இப்ப கடந்த காலத்துக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்லை. 2, என்னையும் பாவத்தையும் பிரித்தது. என்னையும் உடம்போடும் உயிரோடும் இரத்தத்தோடும் சரீரத்தோடும் கலந்து விட்ட பாவம். பழைய ஏற்பாட்டுள்ள எந்த பலியும் நிரந்தரமா பிரிக்க முடியல. சிலுவை என்னையும் என் பாவத்தையும் பிரித்தது. அவ பாருங்க, என்னையும் என் கடந்த காலத்தையும் பிரித்தது சிலுவை, என்னையும் என் பாவத்தையும் பிரித்தது சிலுவை. 3, என்னை உலகத்திலிருந்து பிரித்தது சிலுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு தடவை கூட நான் இந்த 3ஐயும் சொல்றேன். என்ன ஒரு தடவை கூட சொல்றேன். என்னை என் கடந்த காலத்தையும் சிலுவை முழுமையாய் பிரித்தது, என்னை என் பாவத்தையும் சிலுவை முழுமையாய் பிரித்தது, என்னை இந்த உலகத்திலிருந்து சிலுவை பிரித்தது. 4, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தந்தது சிலுவை. அல்லேலூயா. ஒரு கையை நெஞ்சில வச்சுட்டு சொல்லுங்க, 7வது நபர் வேற யாரும் இல்லை, நான் தான், நான் தான். வாயை திறந்து சொல்லுங்க, என் வாயை திறந்து சொல்லுங்க. 7வது நபர் நீதான். இதுவரை நீ சிலுவைக்கு பக்கத்துல வரலன்னா இப்போ ஆண்டவரை நோக்கி பார். உன்னையும் உன் பாவத்தையும் பிரிக்கிறாரு, உன்னையும் அக்கிரமத்தையும் பிரிக்கிறாரு, உன்னையும் பாவத்தையும் பிரிக்கிறாரு, உன்னையும் மோசமான கடந்த காலத்தையும் பிரிக்கிறாரு, உன் பலவீனத்தை ஒன்னிலிருந்து பிரிச்சு எடுக்கிறாரு, உன்னை இந்த உலகத்திலிருந்து பிரிக்கிறார், உன்னை புதிய சிருஷ்டி ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை பேரும் வாத்தறக்கணும், அத்தனை பேரும் வாத்தறக்கணும். 2 நிமிஷம் கண்ணை மூடி கை தட்டி வாயை திறந்து ரபலப ரபலப சத்த ரபலப யந்த ரபலப ரபலப நல்ல கை தட்டுங்க. நல்ல வா திறந்து ஊடகடக துரபதன பிரௌடப துரபல பரபலப சந்தர பலப யந்தர பலப பலப நல்ல ஆவியில தரபுங்க கை தட்டி. வல்லமை 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 வல்லமை. அத்தனை பேரும் ஆவியில நிரம்பணும். பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். கண்ணை மூடி பெற்றுக்கோ. பிரிக்குது, உன்னையும் பிசாசையும் பிரிக்குது.
நல்ல நல்ல ஆவியில நிரம்புங்க. குடும்பத்தோடு போராடுகிற அந்தகார வல்லமையை பிரிக்குது. சரீரத்தில் போராடுகிற பலவீனத்தின் ஆவியை பிரிக்குது. எல்லா மோக இச்சைகளையும் பிரிக்குது. நல்லா ஜெபிங்க, நல்லா ஜெபிங்க. இடரபரப கத்தரப கந்தல் கபரப சத்தரப. என்ன பயங்கர தேவ பிரசன்னம் இல்லையா? பிரிக்குது, சிலுவை பிரிக்குது.